நமஸ்காரம். அடியேன் மாதவன். இன்றைய தினம் 10ஆம் நாள் பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நோற்றுச் சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அறந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய் அப்படின்றது இன்னைக்கு பாசுரம். இந்த பாசுரத்துக்கு விளக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். நோற்று சுவர்க்கம் அப்படின்றது பாவை நோன்புகளை நோக்கக்கூடிய இடம் சொர்க்கம் போன்றது அப்படின்னு ஒரு அர்த்தமாகுது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டாள் குறிப்பிடுறாளாம், பாவை நோன்பை நோக்கக்கூடிய இடமே இந்திரனுக்கு உரிய சொர்க்கத்தை அடைவது அப்படின்றது தானா. இந்திரலோகத்தினுடைய தலைவனான கண்ணனுக்காக நாம் இந்த பாவை நோன்பை நோக்கிறோம். அப்படி நோக்கக்கூடிய இந்த பாவை நோன்பு நாம் நோக்கிற இடம் எல்லாமே சொர்க்கமாக மாறி கண்ணனுடைய அருளால் எல்லா விதமான சௌகரியங்களையும் அங்கேயே கொடுக்கும் அப்படின்றதா விளக்கத்தை கொடுத்துன்னு வரா ஆண்டாள். நோற்று சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய். அந்த இடத்துக்கு நீங்கள் தூங்கின்னு இருந்தீங்களான்னா தப்பாக போயிடும். ஆச்சாரியன் ஆழ்வார்லாம் ரிஷிகள்லாம் ஏழ்றதுக்கு முன்னாடி அந்த இந்திரலோகம் மாதிரியா இருக்கக்கூடிய சொர்க்கத்தை ஒத்த நோன்பு நோக்கக்கூடிய இடத்துக்கு நாம் உள்ளே போய் பூந்துடணும். அதனால் எல்லாரும் சீக்கிரமாக வாங்கோ, நாம் அந்த சொர்க்கம் மாதிரியா இருக்கக்கூடிய இந்திரலோகம் போன்று இருக்கக்கூடிய பாவை நோன்பு நோக்கக்கூடிய இடத்துக்கு பெரியவாலாம் போகிறதுக்கு முன்னாடி குழந்தைகளெல்லாம் நாம் போய் பெருமாளுடைய திருவருளை பெறணும். அதனால் எல்லாரும் கிளம்பி வாங்கோ அப்படின்னு சொல்கிறாளாம். நோற்று சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய். இந்த இடத்துல தான் ஆண்டாளோட விசேஷம். ஆண்டாள் பொம்மநாட்டி குழந்தைகளை எல்லாரும் கைப்பிடிச்சுட்டு முதல்ல உள்ளே போயிடுறா இந்த சொர்க்கத்துள்ள அப்படின்னு. மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார். இவா போன வேகத்தில் எத்தனை மணிக்கு போகிறோன்றதையே மறந்துட்டா மாதிரியா இந்த வரி நமக்கு தெரியுது. மாற்றமும் தாராதார். என்ன மாற்றம் தரணும்? அப்படியாப்பட்ட விசேஷமான கண்ணனை பாராட்டத்துக்காக நோன்பு நோக்கிறதுக்காக வந்திருக்கும். இந்த நோன்பு நோக்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய வாயில் காவலர்கள், எந்த இடத்துல சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாயில் காவலர்கள் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வாயில் காவலர்கள். மாற்றமும் தாராரோ அப்படின்னா தெரிஞ்சவாளா இருந்தாலும் இத்தனை மணிக்கு தான் கதவை திறக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய வாயில் காவலர்கள் எதிரில் இருக்கவா நன்னா தெரிஞ்சவா அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு அண்ணா தம்பிக்குள்ள தம்பி திடீர்னு பணக்காரன் ஆயிட்டா அவன் அண்ணனை பார்த்துட்டு அண்ணன் ஏழையாக இருக்கான்னு எப்படி திருப்பின்னு போவானோ அந்த மாதிரியாக திருப்பின்னு போகக்கூடிய வாயில் காவலர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறா. மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார். இந்த வாசலை திறக்காதவாளுக்கு திடீர்னு ஏதோ நாம்பலாம் நோன்பு நோத்து சொர்க்க வாசப்படியிலே நிற்கிறோம், புதுசாக வரவா நோன்பு நோக்காமல் பெருமாளை சேவிக்க வராளே அப்படின்ற எண்ணத்தில் இருக்கா மாதிரி இருக்கக்கூடிய வாயில் காவலர்களுக்கு மனமாற்றத்தை தந்து நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால். நாற்றத்துழாய்முடி அப்படின்றது இந்த இடத்துல என்ன குடிக்கிறான்னா ஒரு விதமான வாசனையை தரக்கூடிய துளசியை அணிந்திருக்கக்கூடிய நாராயணன், மகாலட்சுமியினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய துளசியை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நாராயணன். அந்த மலருக்குண்டா வாசனையின் மேலேயே பெருமாள் அனுபவிச்சுருக்கக்கூடிய நாராயணன் அப்படின்றத தெரியப்படுத்துகிறாளாம் இந்த இடத்துல. துளசி மாலையோட எப்பவும் இருக்கக்கூடிய பெருமாளை அனுபவிச்சு நாற்றத்துழாய்முடி நாராயணன். யார் அனுபவிச்சுருக்கா? நாராயணன். நம்மால் நாம் எல்லாரும் சேர்ந்து போற்ற பறைதரும் புண்ணிய நாள். இன்னைக்கு விசேஷமான நாள். இந்த 10வது பாசுரத்தை சேவித்து நாம சங்கீர்ணத்தை பெருமாள் முன்னாடி சொல்லி காமிச்சு அதன் மூலமாக
இந்த சொர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நாம் எல்லாரும் குழுமி இருந்து பாடக்கூடிய இந்த நல்ல நாளில் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விசேஷமான நாட்களில் கதவை திறக்காம இருக்கக்கூடிய வாயில் காவலர்கள் மனசில் புதுங்குந்து எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி சிறுமிகளாக வந்திருக்க சிறுமிகளாக வந்திருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த திருப்பாவை நோன்பை நோக்கிறதுக்கு பரந்தாமனான பார்க்கடலில் வீற்றிருக்கக்கூடிய சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அப்படியாகப்பட்ட கண்ணன் எங்களுக்கு எல்லா விதத்திலும் அருள்பாலிக்க வேண்டும் அப்படின்றதா இந்த இடத்துல அர்த்தமாகதான். அவ்வளோ விசேஷமாக சொல்லின்னு வரா இந்த இடத்துல. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். கும்பகர்ணன் இந்த இடத்துல ராமாயணத்தை ஆண்டாள் அடிக்கோன்றா அப்படின்றதா குறிப்பிடுறா. என்ன மாதிரியான கும்பகர்ணன், யார் அந்த கும்பகர்ணன் அப்படின்னு அந்த வரியில் பார்க்க போச்சு. தன்னுடைய வாயாலே கேட்டு வரமாக பெற்றுக்கொண்டது. என்ன வரம்? 6 மாதம் முழிச்சுட்டு இருக்கணும், 6 மாதம் தூங்கணும் அப்படின்றதா வரமாக கேட்டுட்டானா மறந்து போய். அப்படி கேட்ட வரத்தினால அவன் தூங்கிக் கொண்டே இருக்கிறான் அப்படின்றது உலகம் அறிந்த உண்மை. அந்த கும்பகர்ணன் உனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டானோன்னு தன்னுடைய தோழிகளை கூப்பிடுறா. எப்படி? விசேஷமான இந்த 10வது நாளில் விசேஷமாக இருக்கக்கூடிய சொர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல எல்லா பெரிவாளும் வந்து சேர்ந்து குழுமி இருந்து இந்த பாவை நோன்பர் நோக்கிற சமயத்தில் நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு, அந்த தூக்கத்தை உனக்கு கொடுத்தவன் கும்பகர்ணனா அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை பார்த்து கேட்குறாளாம். ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே அப்படின்ற வரிக்கு அர்த்தம் என்ன ஆறுதுன்னா, ஆற்ற அப்படின்னும் போது செய்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் மிகுந்த செல்வ மிகுந்தியால் அனுபவிக்கக்கூடிய பெண்களாகிய நீங்கள், ஆபரணங்களை பூண்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், இப்படியாகப்பட்ட தூக்கத்தினால் ஆற்றல் அனந்தலுடைய அருங்கலமே விசேஷமான பெண்களே அப்படின்னு இந்த இடத்துல கொண்டு போகிறா. ஒரு குழந்தை பாவ நோன்பை நோக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எழுந்து அலங்காரம் பண்ணி அவளுடைய ஆபரணங்களெல்லாம் போட்டுண்டு பக்கத்தாத்தில் அண்ணண்டாத்தில் காமிச்சுட்டே போய் பெருமாள் சொர்க்கலோகத்தில் இருக்க இடத்துல நாம் எல்லாம் குழுமி இருந்து எங்கள் அப்பா இதை வாங்கி கொடுத்துருக்கா, எங்கள் அம்மா இதை வாங்கி கொடுத்துருக்கா, எங்கள் அண்ணா இதை வாங்கி கொடுத்துருக்கான்னு அவள் போட்டிருக்க அணிகலங்கள்லாம் போட்டுன்னு வந்து காண்பிச்சு பெருமாண்ட பக்கத்தில் இருக்கவாளுக்கெல்லாம் தெரியப்படுத்தி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் இன்னும் தூங்கின்னு இருக்கீங்களே, எவ்வளோ வேலை இருக்குது நமக்கு. பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோழிகள் எல்லாரும் சேர்ந்து பெருமாளுக்கு என்ன காரியம் பண்ணணும்னு இன்றைக்கி முடிவெடுக்கணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்படி தூங்கின்னு இருந்தீங்களானா இது நமக்கு கண்ணனை அடைவதற்குண்டான வழி இல்லையே அப்படின்னு ஆண்டாள் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி தன்னுடைய தோழிகளை எல்லாரும் நீங்கள் வந்துடுங்கோ அப்படின்னு கூப்பிட்றாளாம். அவ்வளோ விசேஷமான இந்த பாசுரத்தில் இந்த வரியை குறிப்பிடுறா. குழந்தைகள்லாம் அலங்காரம் பண்ணி ஜிகு ஜிகுன்னு குழந்தை பார்க்கறதுக்கே அழகாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தூக்கத்தினால் கெட்டு போயிடுறா அப்படின்றத தெரியப்படுத்துகிறா இந்த வரியில். தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், தூக்கத்திலேருந்து எழுந்து உன்னுடைய அழகை எல்லாம் ஒரு முறை சரி செஞ்சுண்டு பெருமாளை பார்க்கறதுக்கு நேரில் வந்து இந்த சொர்க்கத்தை அனுபவித்து அந்த சொர்க்கத்தினால் வரக்கூடிய கண்ணனுடைய பரிபாலனங்களை நாம் எடுத்துண்டு கண்ணனுக்கு எல்லாவித சிஷ்யங்களையும் பண்ணி கண்ணனுடைய ஐக்கியமாகறதுக்கு பிரயத்தனப்படணும். அதனாலே கொஞ்சம் மனசை தேத்திண்டு தூக்கத்திலேருந்து எழுந்து வந்து எல்லா விதமான காரியங்களையும் கண்ணனுக்காக செய்து தருவாய் அப்படின்றதா இந்த பாசுரம் முடியறது. நாம் இந்த பாசுர விளக்கத்தை பார்த்துன்னு வரச்சே ஆச்சாரியன் உபன்யாசத்தில் சொன்ன முக்கியமான கருப்பொருளை பார்த்துன்னு வரும். அப்படி இந்த பாசுரத்துக்கு ஆச்சாரியன்லாம் சாட்ச போது என்ன சொன்னா அப்படின்றத நம்ம தெரிய பார்க்கலாம். ஆச்சாரியன் உபன்யாசத்தில் சொல்லின்னு வரச்சே இதில் ராமாயணத்தை மேல்கோள் காட்டின்னு வரா.
ராமாயணத்தில் எந்த இடத்துல இதை மேற்கோள் காட்டுறா அப்படின்னா, இந்திரலோகத்துக்கு உண்டான பதவியை அனைத்தையும் அனுபவிப்பவன் ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்கிறான். ராஜ பரிபாலனம் செய்யும் போது இந்திரலோகம் மாதிரி அயோத்தி இருந்தது அப்படின்னு சாய்க்கிறா. இந்த வாயிலுக்கு போகணுமானா, அதாவது சொர்க்கத்துக்குடைய வாயிலுக்கு போகணுமானா ராமனுடைய அனுமதி இருந்தால் போகிறோம். அப்படியாப்பட்ட ராமன் ஜடாயுக்கு அந்த வாசப்படிக்கு போகாமே சொர்க்கத்துக்குண்டான பதவியை கொடுத்தான். அதுக்கு காரணம் நாம சங்கீர்த்தனம். ராமான்னு ஒரு வாட்டி சொல்லிட்டானா. அந்த மாதிரியா இந்த பாசுரத்தை நாம் சொல்லி பாவை நோன்பு இருந்தோமே ஆனால் அந்த பாவை நோன்பின் மூலமாக எல்லா விதமான சௌகரியங்களையும் பரந்தாமனான கண்ணனான ஸ்ரீராமன் கொடுப்பான்னு உபன்யாசத்தில் சொல்லின் வரா. அதில் இன்னொரு இடத்துல ராமாயணத்தில் சொல்லச்சே, ராவணன்லேருந்து மீண்டு வந்த சீதை எவ்வளோ சந்தோஷத்தில் எவ்வளோ தேற்றம் இருந்தாலோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோட துயிலேருந்து வெளியில் வந்து, அதாவது தூக்கத்திலேருந்து வெளியில் வந்து எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய கண்ணனை நம்ம சேவிக்க போகணும். அவ்வளோ சந்தோஷத்தோடு தான் போகணுமோ தவிர கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் இந்த பாவை நோன்பு நோட்க போகணும். அதே மாதிரியா இதில் குறிப்பிடுற அது என்ன உபன்யாசத்தில் சொல்லின்னு வரச்சே, கும்பகர்ணன் மிச்சம் வச்ச தூக்கத்தை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டானோ என்னவோன்னு ஆண்டாள் சந்தேகப்படுறாளாம். அந்த மாதிரி சந்தேகப்பட வேண்டாம், நீங்கள் சந்தேகப்படாமல் எழுந்து வாங்கோ அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறாளாம். இந்த மாதிரி ராமாயணத்தை சுற்றி சுற்றியே இந்த உபன்யாசத்தை நிறைவேற்றின்னு வரா. இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன வர்றது அப்படின்னா, இந்த 10வது பாசுரமானது நோற்று சுவர்க்கும் புகின்ற அம்மனாய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத கண்ணன் காமிக்கிறார், ராமன் காமிக்கிறார், நரசிம்மர் காமிக்கிறார். அப்படி எல்லாத்தையும் நாம் புராண வழியாக பார்க்க போகச்சே சொர்க்கத்துக்கு கூட்டின் போகக்கூடியவர் பரந்தாமனே. அவர் போகிறதுக்கு உண்டான வழியை மட்டுமே காட்டுவார். அதுக்கு நாம் எல்லா விதமான சிஷ்யங்களையும் அவருக்கு பண்ணி போகிறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் நாம் தேடி அதன் மூலமாக பெருமாளுக்கு நோன்பு நோத்து ஆண்டாள் கண்ட இந்த சிறந்த வழியின் மூலமாக நாம் பரந்தாமனை அடையலாம், சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறா. விசேஷமான இந்த பாசுரத்துக்கு விளக்கம் ஆச்சாரியன் கொடுக்கச்சே கேட்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது. ராமாயண புராண கதையே நாம் சொல்லணும் ஆரம்பித்தோமானா இந்த உபன்யாசத்தில் ரொம்ப நாழி எடுக்கிறது. அப்படின்றதுனால கருப்பொருள் நாம் இந்த நோற்று சுவர்க்கும் அம்மனாய் அப்படின்ற இந்த பாசனத்துக்கு ராமாயண சரித்திரத்தையே கொண்டு பார்த்துன்னு வந்தோமே ஆனால் ராமாயணத்தை முழுசாக வாசித்த பலனை பெறலாம். அதனாலே பாவை நோன்பு நோக்கிற நாம் 10ஆம் நாள் அன்னைக்கு நோற்று சுவர்க்கும் அப்படின்ற இந்த பாசுரத்தை சேவிக்கச்சே ராமாயண சரித்திரத்தை ஞாபகம் வச்சுட்டோமே ஆனால் சொர்க்கத்தை அடைந்த வழி நமக்கு கிட்டும், ராமாயணம் சேவித்த பலன் உண்டாகும். எல்லாரும் ஒரு வாட்டி ராமா ராமான்னு சொல்லி ஆச்சாரியன் சொன்னபடி இந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வழியை தேடி கண்டுபிடிக்கலாம். பாவை நோன்பு நோட்டு சகல சௌபாகியங்களையும் பெறலாம். ஆண்டாள் சொன்னபடி பாவை நோன்பை நோற்க வேண்டியது. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் மாதவன்.